நான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதான் நான் வந்து என்னோட மேரேஜ் தான் என்னோட ப்ரொஃபஷனே மாத்துச்சு. ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் வந்துட்டு அப்போ நான் ஒரு ஃபினான்ஷியலா கொஞ்சம் அப்போ கஷ்டப்படுற ம். ஃபேமிலி தான். ஸோ மிடில்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு அப்போதைக்கு ஒரு மேக்கப் பண்றதுக்கு ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு என்கிட்ட அப்போ அமௌண்ட் இல்ல. அப்ப நான் வந்து வொர்க் போயிட்டுருந்தேன். அதனால சரி நம்மளே வந்து ப்ராடக்ட்ட Googleல சர்ச் பண்ணி வாங்கி நம்மளே போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கு முன்னாடி எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து என்னோட கல்யாணத்துக்கு நான் பண்ணேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டா என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு Googleல சர்ச் பண்ணி நான் பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னா, நெறைய பேர் வந்து "நீ மேக்கப் பண்ணி நல்லா பண்ணியிருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. பேசாம நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டா ஆயிரலாம்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நெறைய பேரு இது காம்ப்ளிமெண்ட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே நமக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் ஒரு ஏதோ ஒரு என்குயரி வந்தது எனக்கு. ரிலேட்டிவ்ல அவங்க "நீ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு" சொல்லிட்டு என்குயரி வந்து ஃப்ரீயா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே பிசினஸா மாறிடுச்சு. என்குயரீஸ் நெறைய வந்துருச்சு. ஆனா சில எல்லாரும் சோசியல் வந்து பிளாட்ஃபார்ம்ல.